ஒரு நாள் காலை ஒரு அதிகாரி அப்துல் கலாமை தேடி வந்தார். ஐயா, இன்று என் குழந்தைகளை ஒரு கண்காட்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும். இன்று மாலை 5 மணிக்கு பின்னர் என்னை வீடு செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு அப்துல் கலாம் அவர்கள், மிகவும் நல்லது. நாட்டுக்கு பணிபுரிவதைப் போல எம் குடும்பம், எம் பிள்ளைகளோடும் நாம் காலத்தை செலவிட வேண்டும். நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்து சென்று விடலாம் என்று அனுமதியை வழங்கியிருந்தார். மாலை 5 மணி ஆகின்ற நேரம் ஆய்வு நடக்கும் இடத்தை சுற்றி பார்ப்பதற்கு அப்துல் கலாம் அங்கே வந்திருந்தார். இன்று மாலை நான் சீக்கிரம் வீடு செல்ல வேண்டும் என்று அனுமதி வாங்கியிருந்த அதிகாரி வேலையில் மூழ்கியிருந்தார். கடிகாரத்தை பார்த்தபோது அது 5 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவரோ மிக முக்கியமான ஆய்வுப் பணியில் மூழ்கியிருந்தார். அப்துல் கலாம் வந்ததை கூட கவனிக்கவில்லை. ஈடுபாட்டுடன் செய்யும் பணி மகத்துவம் வாய்ந்தது. இப்போது அந்த அதிகாரியிடம் பொருட்காட்சியை பற்றி நினைவுபடுத்தினால் ஆய்வுப் பணி அப்படியே நின்றுவிடும். இது போன்ற ஒரு மனநிலை அந்த அதிகாரிக்கு மீண்டும் எப்போது வாய்க்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு அதிகாரியின் குடும்பத்தாரை விட நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளும் முக்கியம்தானே என்று முடிவெடுத்துவிட்டு அப்துல் கலாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு சத்தம் போடாமல் நகர்ந்து விட்டார்.